மக்களுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில ஒரு நட்பின்மை, அதே நேரத்தில் அவர்கள் செய்யும் நடவடிக்கையில் ஒரு அதிருப்தி, இவ்வாறான பல காணப்படுகின்றன. தமிழர் தேசத்தில் இல்லாத நிலையே காணப்படுகின்றது. தமிழ் தேசிய பிரச்சனையை ஒரு கரையில் வைத்துவிட்டு வெறும் பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு வெற்று கோஷத்துடன் தமது அரசியல் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றன. தமிழ் மக்களுக்கு கண்டு இருக்கும் தங்களை சொல்லிக்கொள்ளும் இந்த தேசிய கட்சிகள் அதற்கான ஒரு தலை சாய்த்ததாகவோ அல்ல அதை பற்றி ஒரு அசட்டை இனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? தமிழரசு கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகளும் செயல்பாடின்மையும் மலிந்து காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. உடன்பட்டது போலையும் இல்லை, உடன்படாதது போலையும் இல்லை, ஒரு விதமான ஒத்தி வைக்கின்ற அந்த போக்கிலே 2 கிழமைகள் தனது முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கின்றது. என்ன விதமான கோரிக்கைகளை இந்த பொது வேட்பாளர் முன்வைக்கப் போகின்றார் என்பது இன்றும் வெளிவராத நிலையே காணப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருப்பவர் கலாநிதி விக்ரமவாகு கருணாரட்ன அவர்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் ஈடுபட்டவர், அரசியலில் இன்றும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு வேண்டும் என்று உழைப்பவர் நடராஜா ஜனகன். வணக்கம். வணக்கம். இப்பொழுது பார்த்தீர்களானால் இன்றைய நிலைமையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில ஒரு மக்களுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில ஒரு நட்பின்மை, அதே நேரத்தில் அவர்கள் செய்யும் நடவடிக்கையில் ஒரு அதிருப்தி, இவ்வாறான பல காணப்படுகின்றன. இந்த நிலைமையில் உங்கள் பார்வையில் இந்த செயற்பாடு எப்படி இருக்கின்றது? நான் நினைக்கின்றேன், யுத்தம் முடிந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகின்றன. இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தேசத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்ட சகல அரசியல் கட்சிகளும் பின்னிய கால பகுதிக்குரிய ஒரு அரசியல் தலைமையை, ஒரு தத்துவ ரீதியான முன்னெடுப்புகளை, ஒரு போராட்ட வடிவமைப்புகளை அவர்கள் செய்யாததன் விளைவாகத்தான் இன்றைய அரசியல் தேக்க நிலை தமிழர் தேசத்தில் உருவாகியுள்ளது. பொதுவாக பார்க்கின்ற பொழுது 1970 கால பகுதியிலே இந்த நாட்டிலே புதிய அரசியல் யாப்பு உருவாகின காலம் தொட்டு என்ன விதமான முரண்பாடுகள் தமிழர் தேசத்தில் ஏற்பட்டிருந்தாலும் தமிழர் தேசத்தில் இயங்கிய சக்திகள் அனைத்தும் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டுடன் ஒரு பொது குரலாக வெளி உலகத்துக்கு தமது தேவையை பதிவு செய்து வந்திருக்கின்றனர். ஆனால் அதை நம்பி, அத்தகைய தலைமைகளை நம்பி, அவர்களுடைய போராட்ட வடிவமைப்புகளை நம்பி தமிழ் மக்கள் அவர்கள் பின்னே அணிதிரண்டு இருந்தனர். ஆனால் இன்றைய கால பகுதியில் சிங்கள மொழியிலே கூறுவார்கள் கப்பவிம, அதாவது அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு தமிழ் தலைமைகளின் வெளிவருகை, மேல் வருகை தமிழர் தேசத்தில் இல்லாத நிலையே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய உலக ஒழுங்கு, இலங்கைக்குள் ஆதிக்கம் செலுத்துகின்ற சர்வதேச சக்திகளின் செயற்பாடுகளின் வருகை, இவை போன்ற கன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எமது தேசத்தின் அரசியல் நகர்வுகள் தொடர்பான ஒரு பொது கலந்துரையாடல் இதுவரை தமிழர் தாயகத்தில் நடைபெறாத நிலை தொடர்கின்றது. எனவே தமிழர் தேசத்தில் இருக்கின்ற புதிய இளம் தலைமுறைகள் இந்த புதிய சூழல் தொடர்பான விளக்கங்கள், விடைகள் கிடைக்காதபடியால் அவர்கள் தமிழர் தேசத்தின் போராட்டங்களிலிருந்து சற்று விலகிய நிலைமையும் காணப்படுகிறது. எனவேதான் எமது தேசத்தில் ஒரு தேக்க நிலைமை போராட்டங்களிலும் சரி, அமைப்புகளிலும் சரி ஏற்பட்டிருக்கிறது. கலாநிதி விக்ரமவாகு கருணாரட்ன தீவிரமான அரசியல் செயற்பாட்டில் இருந்தவர். இப்போது அதிகமாக அவரை காண கிடைப்பதில்லை. அவரது செயற்பாடுகள் இப்பொழுது ஓய்ந்து விட்டதா? அவர் கிட்டத்தட்ட இப்பொழுது 81 வயதை அடைந்திருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக அவருடைய முன்னிய செயற்பாடுகளை போன்ற தீவிரமான செயற்பாடுகள் இப்பொழுது பின்னடைவில் தான் காணப்படுகின்றது. மேலும் அவருக்கு சில மருத்துவ ஆலோசனைகளின்படி சற்று ஓய்வெடுக்க சொல்லி மருத்துவர்கள் கூறியிருப்பதால் சற்று ஓய்வு நிலையில் இருக்கின்றார்.
இதன் காரணமாகத்தான் அண்மைய காலங்களில் அவருடைய அரசியல் பிரசன்னம் பொதுவாக குறைவாக காணப்படுகிறது. உண்மையிலேயே இந்த தேசத்தில் அது தமிழ் பகுதிகளாக இருந்தால் என்ன, தென்னிலங்கை பகுதிகளாக இருந்தால் என்ன, இந்த பேரினவாத சக்திகள் மற்றும் தமிழர் தேசத்தின் நியாயமான அரசியல் அபிலாசைகள் தொடர்பான ஒரு நேர்மையான பார்வையை இன்றைய கால பகுதியில் தெற்கிலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் தலைமையின் வறுமை நிலை தற்பொழுது தோன்றியிருக்கிறது. இதன் காரணமாக பெருந்தேசிய கட்சிகள் தற்போதைய காலநிலையில் தமிழ் தேசிய பிரச்சனையை ஒரு கரையில் வைத்துவிட்டு வெறும் பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு வெற்று கோஷத்துடன் தமது அரசியல் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றன. தற்போது நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் பார்க்கின்ற பொழுது பிரதான 3 அணிகள் களத்திலே நிற்கின்றன. இந்த 3 அணிகளும் தற்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது தமிழர் தேசத்துக்குரிய நியாயமான அரசியல் தீர்வு தொடர்பான எத்தகைய நம்பிக்கை தரும் ஒரு கொள்கை ரீதியான வெளிப்படுத்தல்களை அவர்கள் முற்றாகவே நிறுத்தியுள்ளனர். ஒரு அணி சொல்லுகின்றது 3 வேளை உணவை தருகின்றேன் என்று, இன்னொரு அணி சொல்லுகின்றது 13வது அரசியல் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்று. இப்படியாக ஒரு தேர்தல் கால பொறுப்பற்ற வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்கிவிட்டு தமிழர் தேசத்துக்குரிய ஒரு தமது எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுக்கு பிரதான காரணம் தெற்கிலே தற்போதைய சூழ்நிலையில் வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் அபிலாசைகள் தொடர்பான குரல்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை காரணமாக இந்த நிலைமை மேலும் வலிமை பெற்று வருகின்ற ஒரு அபாயகரமான நிலை தற்போது காணப்படுகிறது. இப்பொழுது தமிழ் மக்களிடையே மற்றும் 42 சிவில் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழில் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது என்ற ஒரு உடன்படிக்கை ஒன்றுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இதை தமிழரசு கட்சியோ அல்லது இந்த தமிழ் மக்கள் என்ற தேசிய கட்சிகளோ, தமிழ் மக்களுக்கு கண்டு இருக்கும் தங்களை சொல்லிக்கொள்ளும் இந்த தேசிய கட்சிகள் அதற்கான ஒரு தலை சாய்த்ததாகவோ அல்ல அதை பற்றி ஒரு அசட்டை இனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? இப்பொழுது 2 விதமான கருத்து கூடல்கள் தமிழர் தேசத்தில் காணப்படுகின்றது. தம்மை மிகவும் கடந்தேசிய வாத சக்திகளாக அடையாளப்படுத்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு முன்னெடுப்பை அவர்கள் ஒரு பக்கத்திலே மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான பிரச்சார செயற்பாடுகளோ, அது தொடர்பான கலந்துரையாடல்களோ, அது தொடர்பான எத்தகைய முன்னெடுப்புகளோ அந்த பகுதியில் காணப்படவில்லை. இது ஒரு வெறும் கோஷமாக காணப்படுகின்றது. மறுபக்கத்தில் பல சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஒரு பொது கலந்துரையாடல்களை, ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கருத்தியலை முன்வைத்து 2 சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. அதில் பிரதான அரசியல் கட்சியான தமிழரசு கட்சி அதில் உடன்பட்டது போலையும் இல்லை, உடன்படாதது போலையும் இல்லை, ஒரு விதமான ஒத்திவைக்கின்ற அந்த போக்கிலே 2 கிழமைகள் தனது முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கின்றது. இப்போ பொதுவாக பார்க்கின்ற பொழுது திருவோணமலையிலே தந்தை செல்வாவின் ஞாபகார்த்த தினத்திலே தமிழரசு கட்சியின் பிரதான பிரமுகர் மதியாபுரம் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியின் தொய்வு நிலை வெளிப்படையாக தெரிகின்றது. அவர் ஒரு இணக்க அரசியலை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் என்ற குரலை அங்கே முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் தமிழரசு கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகளும் செயல்பாடின்மையும் மலிந்து காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு பொது வேட்பாளர் என்ற அம்சத்தை பார்க்கின்ற பொழுது யார் அந்த பொது வேட்பாளர் என்றாலே அதுக்கு பதிலில்லை. தமிழ் மக்கள் நம்பி இவர்கள் யோசிக்கின்ற அல்ல கொண்டு வருகின்ற ஒரு பொது ஒழுங்கமைப்பை தேர்தலின் முன்பும் தேர்தலின் பின்பும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைமையை இன்றைய காலப்பகுதியில் தமிழர் தேசத்தில் அடையாளப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது. எனவே ஒன்று கூடி கதைக்கின்ற சிவில் அமைப்புகள்
அத்தகைய ஒரு தலைமையை முதல் தமிழ் மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற போல் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்ற சி.வி. விக்கினேஸ்வரன் தொடர்பாக ஏற்கனவே பல சர்ச்சைகள் மேலெழுந்துள்ளது. அவர் இந்த 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 திட்டத்தை தெற்கிலே இருக்கின்ற ஒரு பிரதான வேட்பாளர்களுக்கு வெற்றிக்கு சாதகமாக நகர்த்துகின்றார் என்ற கருத்தியல் வந்திருக்கின்றது. மேலும் இதுக்கு பின்னாலே சர்வதேச சக்திகள் இருக்கின்ற என்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து வந்து நிற்கின்றது. எனவே தமிழர் தேசத்தில் ஒரு பொது வேட்பாளர் என்ற பயணம் மிகவும் முக்கியமான பயணம். அது தொடர்பான செயற்பாடுகள் முக்கியமானதாக அமைய வேண்டும். அது தொடர்பான பொது கலந்துரையாடல் தனியே வடபகுதியில் மாத்திரம் அமையாமல் வடக்கு கிழக்கு இணைந்ததாக அது தெற்கேயும் ஒன்றிணைக்கக்கூடியதான ஒரு பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் மேல் வர வேண்டும். என்ன விதமான கோரிக்கைகளை இந்த பொது வேட்பாளர் முன்வைக்கப் போகின்றார் என்றது இன்றும் வெளிவராத நிலையே காணப்படுகிறது. தனியே ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு கருத்து கணிப்பாக அவர்கள் அதை சொல்லுவோம் என்ற ஒன்றை தவிர என்ன விதமான தமிழர்களின் எதிர்பார்ப்புகள், அது தொடர்பான தொடர் போராட்டங்கள் போன்ற விஷயங்கள் யாவும் இன்னும் வெளிவராத நிலையே காணப்படுகின்றது. எனவே ஏற்கனவே தமிழர் தேசத்தில் பொது வேட்பாளர் என்ற கூதாவில் களமிறக்கப்பட்ட பல நகர்வுகள் அதன் வெற்றியை அணுகவில்லை. எனவே காத்திரமான ஒரு அமைப்பில்லாமல், காத்திரமான ஒரு தலைமை இல்லாமல், வெறுமனையே ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த முடிவு ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்பது சந்தேகமே. எல்லோரும் இணைந்து ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படி என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் சொல்கிறீர்களா, அல்லது நீங்களும் இணைந்து ஒரு பொதுவான ஒரு கோட்பாட்டை உருவாக்கி எல்லோரும் இணையலாம் என்று நினைக்கிறீர்களா? நான் நினைக்கின்றேன் எல்லோரும் இணைந்து ஒரு பொதுவான ஒரு முடிவின் பிரகாரம் இன்றைய ஒரு மிக மோசமான அபாயகரமான காலச்சூழலில் நாம் தமிழர் தேசத்துக்குரிய செய்தியை தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தமிழர் தேசத்தில் இருக்கின்ற சாதாரண மக்கள் போராட்ட களத்திலே நிற்கின்றார்கள். 3000 நாட்களை கடந்து காணாமல் போன மக்களின் உறவுகள் தமது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். தமிழ் அரசியல் கைதிகள் தமது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட அங்கே சிறைச்சாலையில் ஒரு கைதி உண்ணாவிரதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மயிலத்தமடு மாதவமனை மேய்ச்சல் தரை விவகாரம் அங்கே போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கல்முனை பிரதேச செயலக வடக்கு பிரதேச செயலக போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதே போன்று தமிழர் மரபுரிமை தொடர்பான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதே நேரம் அங்கே பார்க்கின்ற பொழுது மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் அத்துமீறல்களை கண்டித்து வடமாகாண ஆளுநர் முன்பாக அந்த மக்கள் தமது எதிர்ப்பை, நில உரிமைக்கான எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். இராணுவம் ஆக்கிரமித்திருக்கும் நிலங்களை விடுவிக்கின்ற போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனபடியால் நாங்கள் புதிதாக ஒரு அணியை உருவாக்கி போராட்டங்களை தமிழர் தேசத்தில் முன்னெடுக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கே இருக்கின்ற விடயங்களுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த போராட்டங்களை நாங்கள் முன்னகர்த்துவதனூடாக தமிழர் தேசத்தில் ஒரு ஐக்கியமான நிலையை உருவாக்கி அந்த போராட்ட வடிவமைப்புகளுக்கு ஊடாக ஒரு செய்தியை இந்த தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் நாம் தெரிவிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பல விமர்சனங்களை கூறினால் கூட நோர்வேயின் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹெய்ம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் யுத்தம் முடிந்து ஏதோ ஒரு ஜனநாயக செயற்பாடுகள் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருந்தாலும் காணாமல் போன மக்களின் பிரச்சனை, நில உரிமை பிரச்சனை, அவர்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, மனித உரிமை மீறல்கள் பிரச்சனை தொடர்பான எத்தகைய பெரிய மாற்றங்களும் தமிழர் தேசத்தில் நிகழவில்லை. இதொரு கவலை தரும் நிலை என்று அந்த சர்வதேச பிரதிநிதி தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். எனவே
இதில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்றது இல்லாமல் ஏற்கனவே அங்கே நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தில் தமிழர் தலைமைகள் யாவும் ஒன்றிணைந்து அந்த போராட்டங்களை முன்னெடுப்பதன் ஊடாக தமிழர் தேசத்துக்கு ஒரு பெரும் தலைமையும் கிடைக்கும், பெரும் கொள்கையும் கிடைக்கும் என்பது எனது பணிவான அபிப்பிராயமாகும். நல்லது திரு நடராஜா ஜனகன் அவர்களே, உங்களுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றி. நன்றி.